ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். தனித்து விடப்படும் தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது பரபரப்பா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2-3 தினங்களுக்கு முன்பு தாவேகால ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எஸ்ஐஆர் அது சம்பந்தமா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, ஒரு கண்டன கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க. அதற்கு முன்பாக கூட தமிழக வெற்றி கழகம் தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதுங்கிறது சமூக வலைதளத்திலையும் ஊடகங்களிலும் வரக்கூடிய செய்திகள் உண்மைக்கு புறம்பானதுங்க. அப்படி யாரோ காங்கிரஸ்ல இருந்து எங்களுக்கு எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபடல அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா மக்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் சரி, காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுது அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே போல இப்போ பீகார்ல நடந்த இந்த தேர்தல் பாஜகவுடைய அந்த அமோக வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது. இங்க தமிழ்நாட்டுல இந்த தொகுதி வேணும், இத்தனை தொகுதி வேணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னு காங்கிரஸால திமுக கூட்டணியில கேட்க முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் கூட்டணி நிலைப்பாட்டுல ஒரு உறுதியான ஒரு செயல் வடிவத்துல இருக்கிறாங்களா? இல்லைங்க, நாங்க யாரோட கூட்டணி கிடையாதுங்க, எங்களுடைய வாக்குகளை, எங்களுடைய திறமைகளை, எங்களுடைய வலிமைகளை நாங்க 2026 நிரூபிக்கிறோம், நாங்க தனித்தே நின்று வெற்றி பெற்று காட்டுறோம் பாருங்க. 1977, 76, 75 காலகட்டங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி அமோகமான வெற்றி பெற்றாரோ அதே போல எங்களுக்கு இந்த முறை நடக்குங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில விஜயம் சொல்றாங்க. அடுத்த கட்ட தலைவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்ட அரசியல் என்பது வேறு, அன்றைக்கு இருந்த தலைவர்கள் என்பது வேறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள், டிஜிட்டல் உலகத்துல நம்ம இருக்கிறோம். கட்சியும் மாறி இருக்குது, ஆட்சியும் மாறி இருக்கிறது, கால சூழல்களும் மாறி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அரசியல் என்பது மிகப்பெரிய அளவுல தடுமாறக்கூடிய வலிமையான கட்சியாக இருக்கணும். தடுமாற்றத்தில் நிறைந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஒரு இடத்தையாவது பிடிப்போமா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாலும் தள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அப்பெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், அண்ணா, பெரியார் இவங்களாம் இருந்த காலகட்டம் என்பது அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு. இப்ப நம்ம இது சொல்லும் போது இதை பார்க்கின்ற பார்வையாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். எங்க அன்னைக்கு காலகட்டத்துல அது அவ்வளவு பெரிய வெற்றி, அவ்வளவு பெரிய கஷ்டம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதுவும் கஷ்டம் தாங்க, எந்த காலத்தையும் எப்போதும் ஒப்பிடக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு கள நிலவரம் எப்படி இருக்குன்னா கடுமையான போட்டி இருக்கு. திமுக பக்கம் ஒரு கடுமையான ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற போது இன்னைக்கு பாஜக, அதிமுக ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேமுதிகவும் சரி, பாமகவும் சரி எந்த பக்கம் கூட்டணிக்கு போகலாங்கிற முடிவு இன்னும் அவங்க சரியாக எடுக்கல. திமுக பக்கம் போகணும்னு சொல்லப்பட்டாலும் விஜய் பக்கம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அவங்க ஜனவரியில அவங்களுடைய மாநாடு நடக்கிற போதுதான் அந்த அறிவிப்பை நாங்கள் மாநாட்டில் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் அதாவது பாமக 2 பிரிவுகளா இருக்கின்ற சூழல்ல இந்த 2 பக்கமும் யார் ராமதாஸ் அவர்களும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எந்தெந்த பக்கம் கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்லையும் ஒரு தடுமாற்றம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணியில இணையும் சொல்லப்பட்டது. இன்றளவும் அது உறுதிப்படாத ஒரு ஒரு செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. பொறுத்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்படுகிறதா? தமிழக வெற்றி கழகம் தனியா அரசியல் களத்தை 2026 சட்டமன்ற தேர்தலை தனியாக நின்று சாதிக்க பிடித்தாலும் அவர்களுக்கு சாதகமாக இந்த தேர்தல் அமையுமா? புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள் எங்களுக்கு அதிக அளவுல இருக்கிறாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதான். விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் என்பது மாசாக அதிக அளவுல வராங்க. அது ரசிகர்களாக வருகிறார்களா இல்ல தொண்டர்களாக வருகிறார்களா? எங்களுடைய வாக்குகள் விஜய்க்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்களா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுல தான் நம்மளால சொல்ல முடியும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த தேர்தல் என்பது ஒரு கடுமையான நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தும். 2026 என்பது இதற்கு முன்பு நடந்திராத தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் தனித்துவமான தேர்தலாக கடுமையான போட்டியாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி நிறைந்த ஒரு முடிவைத்தான் கொடுக்கும். எந்த கட்சியுமே எந்த கூட்டணியுமே தனி பெரும்பான்மையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தேர்தல் இருக்காது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.